மகர ராசி அதே மாதிரி மகர லக்னக்காரங்களுக்கு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, மகரத்தை குரு பகவான் சமசப்தமமா பார்க்குறாரு. அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல இந்த குருவுடைய பார்வை ரொம்ப விசேஷம். இப்போ குரு வந்து எங்க பார்க்குறாரு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டா மகர ராசியை பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. ஸோ அப்போ வந்து இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் குரு பகவானுடைய முழு சப்போர்ட் உண்டு. அதில் உறுதியாக நம்பலாம். ஸோ அதனால் ஏதாவது முயற்சி எடுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த 7ஆம் வீடு, இந்த 7ஆம் வீட்டில் குரு இருந்து உங்களை பார்க்குறாரு. 7ஆம் வீடுனா என்ன? களத்திர பாவம்னு சொல்லுவோம். களத்திர பாவம்னா கல்யாணம் மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான பார்ட்னர்ஸும். இப்போ நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் இருக்கார் அப்படின்னா அவரும் அதே 7ஆம் பாவம் தான். ஸோ அதனால் அந்த ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பார்ட்னர் மூலிமா ஏதாவது நல்ல விஷயம், ஏதாவது வந்து ஒரு விஷயம் நடந்து அது வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்.